மூடு பனிக்காடு அத்தியாயம் 35. அந்த சாயங்கால நேரத்துல வானம் இளஞ்சிவப்பு நேரத்துல மாற ஆரம்பிச்சது. பழைய சர்ச்சோட தோட்டம் ஒரு மெல்லிய வாசனையால நிறைஞ்சிருந்துச்சு. பாதிரியார் பெர்னாண்டஸ் தன்னோட வெள்ள அங்கிய முழங்கை வரைக்கும் சுருட்டி விட்டுட்டு வாளி நிறைய தண்ணி எடுத்து ரோஜா செடிகளுக்கு ஊத்திட்டு இருந்தாரு. அந்த அமைதியை கலைக்கிற மாதிரி அகிலா ஆண்டியோட ஒரு பெருமூச்சு சத்தம் கேட்டுச்சு. அகிலா, பாதிரியார் பெர்னாண்டஸ் செடிகளை பாத்துக்கிட்டே பேச ஆரம்பிச்சாரு. அவரோட குரல்ல ஒரு கண்டிப்பு இருந்துச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடிதான் பானுவும் குழந்தைங்களும் இறந்திருக்காங்க. அது தற்கொலைன்னு முடிவாகிட்டாலும் அந்த சம்பவம் நடந்த 3 மாசத்துல நீ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது? அதுவும் இல்லாம இப்போ உன் சொத்துக்களை செல்வராஜ் பேருக்கு எழுதி கொடுக்க போறதா வேற சொல்றியே. இது எதுவுமே சரியா படல அகிலா. பாதிரியாரோட வார்த்தை அகிலா ஆண்டி மனச தைக்குது. அவங்க விரல்களை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு குரல் தழுதழுக்க பேச ஆரம்பிச்சாங்க. செல்வா ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரு பாதர். அந்த வீட்ல ஒவ்வொரு மூலையிலயும் பானுவோட நினைவுகளும் அந்த பிள்ளைங்களோட சிரிப்பு சத்தமும் அவருக்கு கேட்டுட்டே இருக்கு. அதனாலதான் நாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நானும் சுதாகரும் செல்வா கூடவே அந்த வீட்ல வாழ ஆரம்பிச்சிட்டோம். பாதிரியார் மெதுவா தலையாட்ட அவங்க தொடர்ந்தாங்க. அவருக்குன்னு எதுவுமே இல்லன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ள இருக்கு பாதர். வருமானம் இல்ல, ரியல் எஸ்டேட் பிசினஸும் சரியா போகல. என் வீடு வேற, உங்க வீடு வேற இல்லன்னு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். ஆனா அவர் அந்த வீட்டுக்காரருங்கிற உரிமையோட இருக்க மாட்டேங்கிறாரு. வாசல் தெளிக்கிறதுல இருந்து ராத்திரி பாத்திரம் கழுவுற வரைக்கும் அவரே எல்லா வேலையும் செய்யறாரு. அவர் அப்படி பாக்க சங்கடமா இருக்கு பாதர். அதான் சொத்து அவர் பேருக்கு மாத்திட்டா ஒரு உரிமையோட அவரோட பிசினஸ கவனிப்பார்னு நினைக்கிறேன். முட்டாள்தனமான பேச்சு அகிலா, பெர்னாண்டஸ் அழுத்தமா சொன்னாரு. உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பெரிய முடிவுகளை எடுக்காத. அவசரப்படாம யோசி. நான் வேற, செல்வா வேற இல்ல பாதர். நான் அவரை முழுசா நம்புறேன். அவருக்காக என் உயிரையே கொடுப்பேன். அகிலா ஆண்டி எமோஷனலா பேசினாங்க. பாதிரியார் பெர்னாண்டஸ் நிதானமா ஒரு கேள்வியை கேட்டாரு. அது அப்படியே அவங்கள உரைய வச்சுது. உயிரை கொடுப்ப சரி, உன் மகனை கொடுப்பியா? அகிலா ஆண்டி அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. சொத்து உனக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் மகனுக்கு முக்கியம். உன் காலத்துக்கு அப்புறம் சொத்து இல்லனா அவனை யார் பாத்துப்பாங்க? செல்வராஜ் நல்லவரா இருக்கலாம், ஆனா காலம் மாறும், உறவுகள் மாறும் அகிலா. உன் தியாகம் உன் பையனுக்கு பாரமா ஆகிடக்கூடாது. அகிலா ஆண்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் காலையில வீட்டை செல்வராஜ் பேருக்கு எழுதி கொடுக்க போற நாள். ஆனா அகிலா ஆண்டி தான் முடிவை மாத்திக்கிட்டாங்க. செல்வா, நான் யோசிச்சு பார்த்தேன். சொத்து இப்போதைக்கு சுதாகர் பேர்ல இருக்கிறது தான் சரின்னு சொன்னாங்க. செல்வராஜுக்கு அப்படியே கோபம் தலைக்கேறுச்சு. என்ன அகிலா, அந்த பைத்தியக்காரன் பேர்லயா சொத்து எழுத போற? என்ன அந்த அளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்கியா? சொத்து இல்லன்னா நான் அவனை பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல செல்வா, அவன் யாருக்கும் பாரமா ஆகிடக்கூடாதேன்னு தான். போதும், நிறுத்து. செல்வராஜ் கத்துனா. நீ என்ன சந்தேகப்படுற? உனக்காக என் குடும்பத்தையே இழந்த, வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு செஞ்ச. ஆனா கடைசியில என்ன ஒரு சொத்துக்காக ஆசைப்படுறவனா மாத்திட்டல. சரி, உன் இஷ்டப்படியே செய். என் பொண்டாத்தி பிள்ளைங்கள உனக்காக இழந்தது ஏன் தப்புதான் சொல்லிட்டு சோகமா ரூமுக்குள்ள போயிட்டான். அகிலா ஆண்டிக்கு மனசு உருகுச்சு. ஐயோ, பாதிரியார் பெர்னாண்டஸ் பேச்ச கேட்டு ஒரு நல்ல மனுஷனை சந்தேகப்பட்டுட்டோமேன்னு குற்ற உணர்ச்சியில தவிச்சாங்க. அவரோட அன்பு உண்மையானதுன்னு நம்பி தான் முடிவை மாத்திக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சர்ச் தோட்டத்துல பாதிரியார் பெர்னாண்டஸ் திரும்பவும் அகிலா ஆண்டிய கேக்குறாரு. சுத்தமா புரியல அகிலா, செல்வராஜ் பேருக்கு வீட்டை எழுதி வச்சிட்டியாமே? சுதாகருக்காக வேற ஒரு பழைய வீடு இருக்கு பாதர். மீதி இருந்த வீட்டை தான் செல்வாக்கு கொடுத்தேன். அவர் எங்களை சொந்த குடும்பமா பாக்கும்போது நான் மட்டும் அவரை பிரிச்சு பாக்குறது சரியில்லன்னு சொன்னாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஊருக்குள்ள இருந்து ஒரு பெரிய இரைச்சல் சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் தலை தெறிக்க ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு இளைஞன் ஓடி வந்து, பாதர், அந்த செல்வராஜ்னு இழுத்தான். அவன் சொன்ன செய்தியை கேட்டு அகிலா ஆண்டி அப்படியே நிலகுலைஞ்சு போயிட்டாங்க. வீடு முழுக்க போலீஸ். சோஃபால அகிலா ஆண்டி ஒரு சிலையாட்டம் உட்கார்ந்து இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் அவங்க முன்னாடி நின்னு, சொல்லுங்க அகிலா, உங்க கணவர் செல்வராஜ் எங்கன்னு கேட்டாரு. அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. 4 மாசத்துக்கு முன்னாடி செல்வராஜோட வைஃப் பானு குழந்தைங்களோட தீ குளிச்சு செத்ததுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். ஆனா அந்த குற்ற உணர்வு இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ செல்வராஜ் எங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்க வீட்டை அவர் பேருக்கு மாத்தி எழுதி வச்சிருக்கீங்க. அகிலா ஆண்டி அப்படியே உறைஞ்சு போய் இன்ஸ்பெக்டரை பார்த்தாங்க.
இப்போ உங்க பையன் சுதாகர் தெரியாம பாத் டப்ல வழுக்கி விழுந்து இறந்துட்டாருன்னு சொல்ல போறீங்களா? நாங்க நம்புவோம்னு நினைக்கிறீங்களா? உங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா இருந்த பையனை கொல்ல சொல்லி செல்வராஜுக்கு நீங்க தான் வேலை கொடுத்திருக்கீங்க. அதுக்காக தான் சொத்தை மாத்தி வச்சிருக்கீங்க. செல்வராஜ் பையனை பாத் டப்ல முக்கி கொன்னுட்டு ஓடிட்டான். நோ, போய் என் பையனை நானே கொல்ல சொல்லுவேனா? அகிலா ஆண்டி கத்துனாங்க. அப்ப உள்ள இருந்து சுதாகரோட உடம்ப ஒரு கருப்பு துணியால மூடி வெளியே எடுத்துட்டு வந்தாங்க. அத பார்த்ததும் அகிலா ஆண்டிக்கு புத்தி பேதலிச்சிருச்சு. சுதா கத்திக்கிட்டே ஓடுனாங்க. போலீஸ் அவங்கள தடுத்து நிறுத்தினாங்க. ஊரே அவங்கள சுத்தி நின்னு காரி துப்புச்சு. கள்ளக்காதலுக்காக பெத்த பையனையே கொன்னுட்டாலே நீ எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அகிலா ஆண்டியோட உலகம் அப்படியே இருண்டு போச்சு. கேட்டீங்களா நேயர்களே? பாவம் அகிலா ஆண்டி. அன்பு காதல்னு அவங்க நம்பின ஒரு விஷயம் கடைசியில அவங்க பெத்த பையனோட உசிரையே பறிச்சிருச்சு. செல்வராஜ் போட்ட அந்த மாஸ்டர் பிளான்ல அகிலா ஆண்டி மொத்தமா ஏமாந்து போயிட்டாங்க. ஒரு பக்கம் அவமானத்துல தீ குளிச்ச பானுப்பிரியா, இன்னொரு பக்கம் அநியாயமா பாத் டப்ல அமுக்க கொல்லப்பட்ட சுதாகர். இப்ப புரியுதா சுஜி அந்த வீட்டுக்குள்ள பார்த்த அந்த உருவங்கள் யாரோடதுன்னு? அவங்க ஆத்மாக்கள் இன்னும் அந்த வீட்டை விட்டு போகல. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. செல்வராஜ் இப்ப எங்க? அவன் நிஜமாவே தப்பிச்சுட்டானா, இல்ல அவனும் இந்த ஊரோட மர்மத்துல எங்கேயாவது மாட்டிக்கிட்டானா? அதை விட முக்கியமான விஷயம், இவ்வளவு கஷ்டப்பட்ட அகிலா ஆண்டி எதுக்காக அந்த விசித்திரமான பச்சை இதயத்தை லாவண்யாக்கு கொடுத்தாங்க? அது நிஜமாவே ஒரு பாசத்துல கொடுத்ததா, இல்ல அந்த பழைய வஞ்சத்தை இவங்க மேல தீர்த்துக்க போறாங்களா? லாவண்யா வயித்துல வளர்ற அந்த அபரிமிதமான வளர்ச்சி ஒரு சந்தோஷமான விஷயமா, இல்ல ஏதோ பெரிய ஆபத்தோட அறிகுறியா? மூடு பனி இன்னும் விலகல மக்களே. இன்னும் சொல்ல போனா அது ரொம்ப அடர்த்தி ஆகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் எபிசோட்.